வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். வணக்கம் அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸில் லாலிபப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் லாலிபப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் லெக் 2 எடுத்துருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, லெமனு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர். இந்த லெக்கு இப்படியே நம்ம போட்டோன்னா அந்த உள்ள மசாலா இறங்காது. லைட்டாக கத்தியில் இது மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. மசாலா உள்ளே இறங்கிடும். ஒரு பவுலில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி பவுடர் 3த்தையும் போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, மைதா மாவு 1 ஸ்பூனு, தேவைக்கேற்ப சால்ட்டு, லெமன் லைட்டாக பிழிஞ்சிட்ருக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குது. லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லெக்கு இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா, இந்த உள்ளெல்லாம் மசாலா. இப்போ லெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் ஊறட்டும். ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1 ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் லாலிபப்க்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸை போட்டுடலாம். லெக் பீஸை வந்து சிம்மிலே வச்சு பொரிங்க. ஏன்னா இது வந்து சிம்மில் இருந்தால் உள்ளே கறி வேகும். அப்போ தான் சிம்மிலே வைங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக 2 நிமிஷத்துக்கு, ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க லைட்டாக. அதே மாதிரி திருப்பி விட்டுக்கணும். எந்த பக்கம் வேகலையோ அந்த பக்கம்லாம் இப்படி வச்சு கொஞ்சம் பிடிச்சி விட்டிங்கன்னா அது வெந்துடும். 2-3 நிமிஷம் அப்படியே 2 நிமிஷம் பிடிச்சி விட்டிங்கன்னா அந்த பக்கம்லாம் வேகும். ஏன்னா நீங்கள் எண்ணெய் கூட வச்சு ஊற்றி பொரிச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், நிறைய எண்ணெய் வேணான்ட்டு. சிக்கன் லெக் பீஸ் லாலிபப் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.